நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி சிம்பிளான டெக்ஸ்ட் எஃபெக்ட் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதான் பார்க்குறோம். நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். சாங் எதுவும் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிங்க. நேராக நான் டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கிறேன். கீழே வந்து டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய சேனல் நேமே கொடுத்துக்கிறேன், 𝐊𝐞𝐲𝐰𝐶𝐸. ஃபஸ்ட்டு எடுத்தோட நம்ம அலைன்மெண்ட் தான் பார்க்கணும். மேலே டாப்பில் ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் சென்டர் அலைன் ஆகிடும். அடுத்தது ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு இமேஜ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து 18 இருக்குது, ஒரு 32 அந்த ரேஞ்சுக்கு வைங்க. கலர் சேஞ்ச் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் வைங்க. நான் ஒயிட் வைக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த 3க்கு சென்டராக இதை அலைன் பண்ணோம். கரெக்டாக வச்சுட்டேன். அடுத்தது ஷேடோ கொடுக்கணும். அதுக்கு வந்து சென்டரில் வந்து பார்டர் அண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே தேடாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஷேடோவை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து ஒரு 15 அந்த ரேஞ்சுக்கு வைங்க. பொசிஷனை வந்து எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 0 வச்சுருங்க. இதை வந்து நான் ஒரு 5 செகண்டுக்கு தான் எடிட் பண்ணுறேன், ஏன்னா வீடியோட லென்த் அதிகமாகக்கூடாதுன்னு. 𝐊𝐶𝐸𝐿 ஃப்ளிப் பண்ணி சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டெக்ஸ்ட்லாம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்கிட்டு ஆட் எஃபெக்ட், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே போய்கிட்டு வரப்போ ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுமாதிரி சென்டரில் ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் 0 இருக்கட்டும், சென்டரில் மட்டும் -100 கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் கொண்டு வாங்க. ஸ்கேலில் வந்து அதேமாரி 3 அனிமேஷன் கீ வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 33 அந்த ரேஞ்சுக்கு வைங்க. அதுமாதிரி எண்ட்லேயும் ஒரு 33 அந்த ரேஞ்சுக்கு வைங்க. ஸ்கேலை வந்து எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் வந்து அது அவ்வளோவா நல்லா இருக்காது, இந்த ரேஞ்சுக்கு வைங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரெச்சு ஆல்ஃபா தான் அடுத்தது. ஃபுல்லாக மைனஸ் கொண்டு போயிடுங்க, -1 கொண்டு போயிடுங்க. அடுத்தது லேயருக்கு வந்து காம்பவுண்டாக மாற்றிடுங்க. அடுத்து 𝐸𝐶𝐸𝐼N -100, 𝐸𝐶𝐸𝐿 +100. லேயர் ஆப்லாம் வந்து ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஸ்கொயர்லேயே இருக்கட்டும். அடுத்தது ரேண்டம் ஆர்டர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி மற்றதுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள்.